போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 4 மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க. குறைஞ்சது அவர் அதை சொல்லல, பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும். ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இட் வில் டேக் 2 hours. போஸ்ட்மார்ட்டம் என்னன்னு தெரியல, எப்படி பண்ணுவாங்க? உடம்புல ஒவ்வொரு பார்ட்ல இருந்து சாம்பிள் எடுக்கணும். ஓகேவா? ஸ்கின் கலரு, நெயில்குள்ள எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். பிரெயின், ஹார்ட் எல்லாத்துலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நார்மலி ஒரு டேபிள் தான் இருக்கும். எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை. வின்சன் உதவியாளர்கிட்ட கேட்டுட்டு, மில்லார்டு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது, அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம். மாநாடுக்கு என்ன எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபாரன்சிக் மெடிசின் வேக்கண்டா இருக்கு. ஃபாரன்சிக் டாக்டர் வேக்கண்டா ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்கு, ஆனா ஃபாரன்சிக் டாக்டர் தூக்கி இருமலுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறையில் பேசியிருந்தோமா? அங்க எப்படியா நைட்டு 1 மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க? இதுல இவங்க மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி குரூஷியல் திங். அவங்க மூச்சு திணறி இருந்தாங்களா, இதான் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்குல எவனாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணானா, இல்ல இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொருவனானா? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அல்லது மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்களா? இது எதுல தெரியும்? மயக்க மருந்து எது மூக்குல வச்சுட்டு கீழே விழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா? இது எதுல தெரியும்? போஸ்ட்மார்ட்டத்துல. எப்படிப்பா 41 பாடியை நைட்டே முடிச்சு காலையில இது பண்ணீங்க? இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட் கேம், அதனால என்ன டேபிள தூக்கிட்டு வந்தாராமா அவரு என்று வில்சன், இதுதான் வின்சனின் வாதம். இன்னொரு ஒரு அரசு சார்பாக இன்னொரு வழக்கறிஞர் ஒரு வாதாடினார். இங்க பாருங்க, இவ்வளவு நடந்திருக்கு, விஜய் அங்க போகவே இல்லைன்னு. இந்த பாருங்க, அது இங்க கேஸ் இல்ல. நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? இன்னொன்னு டேபிள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சார், அதுக்கு பதிலே சொல்ல, கடைசி வரைக்கும் சொல்ல. டாக்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, டேபிள் இல்லாம என்ன நிலத்திலேயா போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க? ஏன்னா இன்னொன்னு, அரசு மருத்துவமனையில கூட ஒரே நேரத்துல 40 போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏத்த மாதிரியா மாற்றி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த உபகரணங்கள்லாம் வேணும்ல சார். ஒரு பாடி ஒரு நேரத்துல இல்லையா? அப்ப எப்படி பண்ணீங்க? இதுல மாட்டிக்கிட்டாங்க. இது கோர்ட்டு இதுல டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.